இந்த பெருந்தோட்ட தொழில்கள் சம்பந்தமான வேலுக்குமார் will take the chair now. தொடரலாம். இந்த பெருந்தோட்ட தொழில்கள் சம்பந்தமான விவாதமாக இன்று இருப்பதனால் இன்று இந்த நாட்டிலே இந்த நாடு சுதந்திரம் பெற்றதுக்கு பின்பு இந்த நாட்டை மாறி மாறி ஆண்டு வந்த அரசாங்கங்களினுடைய உருவாக்கத்திற்கு தங்களை முழுமையாக அர்ப்பணித்தவர்கள் இந்த நாட்டினுடைய மலையக மக்கள். அது மாத்திரமல்ல, உண்மையிலே இந்த மலையக மக்களை பொறுத்தளவிற்கு இந்த நாட்டினுடைய அபிவிருத்தியினுடைய ஒரு மிகப்பெரிய முதுகெலும்புகளாக நீண்ட காலமாக இருந்து வருபவர்கள். இன்று இந்த நாட்டிலே சுதந்திரத்துக்கு பின்பு மேன்மதங்கிய ஜனாதிபதிகளான ஜே.ஆர். ஜெயவர்தனவாக இருக்கலாம், திரு ஆர். பிரேமதாசா அவர்கள் இருக்கலாம், அல்லது சந்திரியா பண்டாரநாயக்க அம்மையார்களாக இருக்கலாம், ஏனென்ற இந்த நல்லாட்சியை ஏற்படுத்தியாக இருக்கலாம். அனைத்து அரசாங்கங்களினுடைய உருவாக்கத்திற்கு மிக முக்கியமான பங்குதாரிகளாக இருந்தவர்கள் இந்த மலையக மக்கள். அது மாத்திரமல்ல, மலையகத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற மலையக பாராளுமன்ற உறுப்பினர்கள் கூட ஒவ்வொரு அரசாங்கத்திலும் முக்கியமான இடத்தை வைத்திருக்கிறார்கள். ஆனால் இன்று ஒவ்வொரு அரசாங்கத்தினுடைய உருவாக்கத்துக்கு பின்னால் மிகப்பெரிய சக்தியாக பலமாக இந்த நல்லாட்சி உருவாக்கத்திலே அதிகளவான தங்களுடைய பங்களிப்பை வழங்கியவர்கள் மலையக மக்கள். ஆனால் இந்த மலையக மக்களுடைய வாழ்க்கையிலே நீண்ட காலமாக ஒரு சரியான மறுமலர்ச்சி ஏற்பட்டதாக, அவருடைய வாழ்க்கையிலே ஒரு சரியான வாழ்வாதார முன்னேற்றம் ஏற்பட்டதாக தெரியவில்லை. இந்த இலங்கை திருநாட்டிலே வடகிழக்கு மக்கள், மலையக மக்கள், தென்னிலங்கை மக்கள் என்று இருந்தாலும் ஏனைய மக்களோடு ஒப்பிடும் பொழுது அவர்களுடைய நிலைமை மிகவும் மோசமாக இருப்பதை பார்க்கும் பொழுது வேதனையாகத்தான் இருக்கின்றது என்று நான் கூறிக்கொள்வதோடு, நிச்சயமாக இன்று தோட்ட தொழிலாளர்களை எடுத்துக்கொண்டால், குறிப்பாக இந்த நல்லாட்சி அரசு ஜனவரி மாதம் 2015ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்ட போது 100 நாள் வேலை திட்டத்திலே அவர்களுக்கு அந்த 7 பேச்சு காணி கொடுக்கப்படுவதாக கூறப்பட்டது. ஆனால் அந்த 7 பேச்சு காணி என்பது அந்த 100 நாள் வேலை திட்டத்திலே சரியாக முன்னெடுக்கப்பட்டு பூரணப்படுத்தப்பட்டதாக தெரியவில்லை. இன்று வரை அது இழுத்தடிப்பிலே இருக்கின்றது. குறிப்பாக அண்மையிலே இடம்பெற்றதான மண்சரிவு, கேகாலை மாவட்டத்திலே இடம்பெற்ற மண்சரிவின் போது நான் மட்டக்களப்பு மாவட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் இருந்தாலும் நிச்சயமாக அந்த கேகாலை மாவட்டத்துக்கு சென்று அங்கே நாங்கள் ஒரு 2 நாட்கள் தங்கியிருந்த அந்த மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு நிலை இருந்தது. அந்த நேரத்திலே பார்க்கின்ற பொழுது குறிப்பாக அந்த டெனிஸ்வத்தை, கழுபான போன்ற பகுதிகளிலே மண் சரிவினால் பல உயிர்கள் அங்கே பலியானது. அந்த இடத்தில் பலியான மக்கள் வேறு இடத்துக்கு அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் இன்று வரை அவர்கள் மிகவும் ஒரு இக்கட்டான சூழலிலே தென் கொட்டில்களுக்குள்ளே முடங்கி காணப்படுகின்ற நிலை இருக்கின்றது. அவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டிய அந்த பாதுகாப்பான அந்த நிலம் அவர்களுக்கு இன்னும் உரிய முறையிலே ஒதுக்கி கொடுக்கப்படவில்லை. ஆகவே இந்த அரசு காலத்தை இழுத்தடிக்காமல் அந்த மக்களுக்கு உரிய நிலத்தை ஒரு பாதுகாப்பான இடத்திலே அவர்கள் வாழக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கி கொடுக்க வேண்டும். இன்னும் எத்தனையோ இடங்கள் மண்சரிவு அபாய நிலையங்களா, மண்சரிவுக்குரிய அபாய இடங்களா அறிவிக்கப்பட்டும் இன்னும் அதற்கான அந்த மக்களை வெளியேற்றி அவர்களுக்கு ஒரு உரிய பாதுகாப்பான வாழ்விடத்தை ஏற்படுத்தி கொடுக்கப்பட வேண்டும். உண்மையிலே இந்த நாடு நீண்ட காலமாக 200 வருஷங்களாக இந்த நாட்டிலே அவர்களுக்கு அமைத்துக் கொடுக்கப்பட்ட அதே லயத்திலே தகர கொட்டில்களுக்குள்ளே அவர்கள் முடக்கப்பட்டிருக்கிறார்கள். சொல்லலாம், லயம் என்று சொல்வதை விட அவற்றை நாங்கள் லயத்து சிறைகளாகத்தான் பார்க்கின்றோம். ஆகவே அந்த லயத்து சிறைகளிலிருந்து அந்த மக்கள் விடுதலையாக்கப்பட்டு அவர்கள் இந்த நாட்டிலே மதிக்கப்படத்தக்கதாக ஒரு கௌரவமான வாழ்க்கை வாழ்வதற்கான ஒரு ஏற்பாட்டை ஏற்படுத்தி கொடுக்கப்பட வேண்டும் என்பதையும் இந்த உயரிய சபையிலே இந்த நல்லாட்சி ஆட்சி நடத்துகின்ற காலத்திலே நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன்.